அவர்களே, தமிழ் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த மணமேல்குடி சூர் பகுதியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய காவல்துறையின் மனித உரிமை மீறல் ஈடுபட்ட அந்த காவல்துறை சேர்ந்த அந்த நபர்களை உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்திட வேண்டும். அதேபோல அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய அந்த பாண்டியன் என்கிற அந்த நபருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்து நடைபெற்றிருக்கிறவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழி நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலின் மூலமாக கடலூர் மாவட்ட முதனை கிராமத்தில் நடந்த 13 ஆண்டுகள் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய இதே போல ஒரு சம்பவத்தை தலைவுதான் ஜெய் பீம் என்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அதன் பிறகு இந்த மணல்மேல்குடி விச்சூர் பகுதியை தழுவி ஜெய் பீம் 2ஆம் பாகம் எடுக்கப்படலாம் என அப்படியானதொரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா எந்த பயிற்சியில ஆசிட்டு ஊத்த சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கும் வாக்கு போடுவாங்களான்ட்டு எங்களுக்கு இது மாதிரியான சந்தேகம் உள்ளது. காவல்துறை காவலர்கள் என்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை மீறி மிகப்பெரிய பய உணர்வு, மிருகங்கள் கூட சில நேரங்களில் சில சாதுவான மனிதர்களை பாவம் என விட்டு செல்லக்கூடிய 5 அறிவு படைத்த அந்த மிருகங்கள் கூட நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்பப்போ. ஆனால் 6 அறிவு கொண்ட இந்த மனித இனத்தில் பிறந்த இவர்கள் சொல்லவே கூசுகிற கொடூரமான செயலை செய்திருக்கிறார்கள். அதிலும் அறகுறையா செய்திருக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தா அந்த மணமேல்குடி அந்த எஃப்ஐஆர் 115 எஃப்ஐஆர் நம்பரை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. அந்த எஃப்ஐஆர்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மா லட்சுமி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நேரடியா மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில அந்த லட்சுமி அம்மாட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எஸ்ஐ முருகன் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அந்த எஃப்ஐஆர்லயே தெளிவா சொல்லியிருக்காங்க, அடையாளம் தெரியாத 2 நபர்கள்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் நம்பர் 115ல. இப்போ நேற்று அந்த அம்மா லட்சுமி அம்மாவை பேச வச்சு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. முகமூடி அந்த அம்மா லேசா விலக்கி பார்த்துச்சான், அந்த பையன் தெரிஞ்சான் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு திரைப்பட இயக்குனர் கூட லாஜிக் எரர் இல்லாம படம் எடுக்க கத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க எவ்வளவு பெரிய லாஜிக் பிரச்சனை பார்த்தா நார்மல் பர்சன் கூட இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல இதுல 12ஆம் தேதி அவங்க இந்த பசங்களை கூட்டிட்டு போறாங்க. 15ஆம் தேதி ஆலங்குடியில 148 எஃப்ஐஆர் நம்பர்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த 148 எஃப்ஐஆர் படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காமெடியா வேடிக்கையா இருக்கு. என்னன்னா அதை படிக்க நமக்கு பயம்தான் வருது. நாளை இது மாதிரி ஒரு ஏழை மக்கள் மீது, சாமானியர்கள் மீது இது மாதிரி 350 கிராம் கஞ்சா வச்சிருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாகன சோதனையில் நாங்க இருந்தோம், அந்த வழியா பைக்கை பேக்கு போட்டுக்கிட்டு நடந்து வந்தவன சந்தேகப்பட்டு சோதனை பண்ணோம். 350 கிராம் கஞ்சா வச்சிருந்தான். அந்த எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு கஞ்சான்னு தெரியல, அதை எரிச்சு பார்க்கும்போது அந்த புகையை வச்சுதான் கண்டுபிடிச்சுங்கிறாங்க. காவல்துறைக்கு சாமானியர்களுக்கே தெரியும் இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அது கஞ்சான்னு. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது ஒரு சாமானியர்கள், இப்ப நாங்க ஒரு அரசியலமைப்பு கே செல்வகுமார் அவர்கள் வந்த அரசியலமைப்பின் கீழே ஒரு அறம் சார்ந்த நோக்கத்தோட நாங்க களப்பணியாற்றிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா. ஆனா சாமானியர்கள் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரியான தலைகளா கட்டி வச்சு அடிச்சான்னு சொல்லிட்டு அந்த பையன் நக்கீரன் வீடியோல பேட்டி கொடுக்கும் போது அந்த பையன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் எத்தனையோ நபர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ இவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு மனித உரிமை மீறலில் ஈடுபடுவது நாளைக்கு இந்த ஒரு விடியல் என சொல்லுகிற அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தணும். தமிழக அரசு கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கடலூர் முதனை கிராமத்துக்கு பின்னாடி அந்த 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி